அநேக குடும்பங்களில் ஏமாற்றப்பட்டு நன்மைகளை ஏமாற்றி வைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் அநேக குடும்பங்களில் உண்டு. வரவேண்டிய நன்மைகளை அதை கவர்ந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கரத்திலிருந்து அந்த நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன். மறைமுக நன்மைகள் உங்களுக்கு வரும். ஆண்டவர் சொல்கிறார், பல தரப்பட்ட வழிகளில் இருந்து உங்களுக்கு நன்மைகள் வரும், பெரிதான நன்மைகள் வரும், இரட்டிப்பான நன்மைகள் வரும். இந்த நன்மைகள் வரும்போது கர்த்தர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவார். இந்த நன்மைகள் வரும்போது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், எப்பொழுது இந்த நன்மைகள் வரும்? நான் அநேகம் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், இந்த நன்மையை வைத்து பிள்ளைகளுடைய காரியத்தை செய்யலாம், இந்த நன்மையை வைத்து என் தொழிலில் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணலாம், இந்த நன்மையை வைத்து ஒரு கடனை அடைக்கலாம், இந்த நன்மையை வைத்து ஒரு நபருக்கு வட்டியை கொடுக்கலாம். இப்படி பல காரியங்களை நினைத்து கொண்டு அந்த நன்மையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ உலகத்தை நோக்கி பார்க்காத, முதல்ல தேவ சமூகத்தை நோக்கி பாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதல்லவோ. உலகத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் சத்ருவானவர் உங்களை வஞ்சித்து எடுத்து கொண்டு போய்விடுவான். நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து தருவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பொக்கிஷ சாலைகளை திறந்து தரப்போகிறார். இரும்பு தாழ்பால்கள் உங்களுக்காக உடைக்கப்படும். எந்த இடத்துல புதைபொருள் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் திறந்து தரப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்.